கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Exodus chapter 14 verse 13. Do not be afraid, stand firm and you will see the deliverance the Lord will bring you today. The Egyptians you see today, you will never see again. யாத்ராகமம் 14 அதிகாரம் 13 வசனம். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். Have you ever reached a point where you felt completely trapped? Does it feel like your problems are chasing you down with no way to escape? ஒருவேளை உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிக்கிக் கொண்டது போல உணர்கிறீர்களா? தப்பித்துக் கொள்ள எந்த வழியும் இல்லாமல் பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து துரத்துவது போல தோன்றுகிறதா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க ஒருவேளை நீங்கள் பயத்தோட கலக்கத்தோட உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள், உங்களுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற பிரச்சனைகள் அல்லது சத்ருனுடைய போராட்டங்கள், நெருக்கங்கள், பலவிதமான காரியங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் குறித்து கலக்கத்தோட வேதனையோட ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டு இதை எப்படியாக முடியும் என்று சொல்லி ஒரு விடுதலையே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்த வசனம் பயப்படாதீர்கள் என்று. டு நாட் பி அஃப்ரைட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனிமே நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க காண மாட்டீங்க. நம்ம பார்க்கிறோம், மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்தது அந்த செங்கடல், அவர்களுக்கு பின்னாடி வந்தது பார்வோனின் எதிரிகள். அவங்க ரதங்கள்ல வராங்க. அவங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மியில உள்ள ஆட்கள். அவங்க பின்னாடி வராங்க, முன்னாடி இருக்கிறது செங்கடல். அவங்களுக்கு எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு வழியுமே இல்லாதபடி ஒரு சிக்கி கொண்ட ஒரு கலக்கமான சூழ்நிலையில இருக்கும்போது மோசே அவங்க ஜனங்களை நோக்கி சொல்லுகிறாங்க, பயப்படாதீங்கன்ட்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் விடுதலை பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னபடி கர்த்தர் அவங்களுக்கு இறங்கினபடி அவங்க அந்த எகிப்தியர்களை அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல பார்க்கவே இல்லை. முற்றிலுமாக கர்த்தர் அவங்களுடைய துரத்தி வந்த எதிரிகளை முற்றிலுமாக அழித்து போட்டார் அல்லவா? இந்த நாளிலே உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். ஏனென்றால் உங்கள் சூழ்நிலை பெரிதாக இருந்தாலும் தேவன் அதை விட பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்டாண்ட் ஃபர்ம் என்பது கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம உறுதியை பிடித்து நிற்கும் பொழுது நம்ம பயத்துல எந்த விதமான தேவையில்லாத முடிவை நாம் எடுக்காதபடி கர்த்தரை மாற்றம் நீங்கள் சார்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் எதை பார்ப்பீர்கள்? கர்த்தர் நமக்கு செய்கிற பெரிய அதிசயமான காரியங்களை இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே நீங்க காண போறீங்க. இந்த நாள் வரை உங்களுக்கு பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாக அதை அழித்து இந்த நாளிலே நீங்க பார்க்கிற எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலைகளை இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. இதை விசுவாசிக்கிறீங்களா? When life corners you from every direction, God declares, fear not, stand still, watch what I will do it. The God who opened the Red Sea for Israel will open a way for you. The enemy that troubles you today, God will remove it forever. இந்த நாளிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எல்லா பயத்தை நீர் நீக்கி கர்த்தாவே, ஆண்டவரே வழி இல்லாத இடத்துல வழி செய்பவராய் கடந்து வந்து கர்த்தாவே, ஆண்டவரே அவங்க காண்கிற எல்லா விதமான நெருக்கமான போராட்டத்திலிருந்து பூர்ணமான விடுதலை தந்து ஆண்டவரே அவங்க சமாதானத்தை, ஆண்டவரே சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை காண செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.